Hi everyone, welcome to our channel Let's Learn TV. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7ல் இருக்கிற பெர்னாலிஸ் தியரம் பார்க்க போகிறோம். ஸோ பெர்னாலிஸ் தியரமில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃபோடைய கீழே டெரிவேஷன் பார்ட்டு அடுத்து டஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மோஸ்ட்லி முடிக்கணும். ஸோ டயக்ராமுக்கும் மார்க் வைப்பாங்க. ஸோ டயக்ராமும் முக்கியம். ஸோ டயக்ராமையும் பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம் இருக்க கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி எதுவாக இருந்தாலும் டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கு 1 மார்க் வரைக்கும் கண்டிப்பாக வைப்பாங்க. ஓகேவா? ஸோ பெர்னாலிஸ் தியரத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது கம்ப்ரெஸ் பண்ண முடியாத ஏதோ ஒரு ஃப்ளூயிடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அதேமாதிரி ப்ரெஷர் எனர்ஜி இந்த மூணோடைய சம்மும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னது, ஃபார் அன் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் flowing in a streamline, the sum of potential energy, kinetic energy and pressure energy will be constant. ஸோ இதுதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் படி இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ப்ரெஷர் எனர்ஜிக்குரியது, இது உங்களுடைய கைனடிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குரியது. இது மூணுடைய சம்மும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போது ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி மூணு என்னன்னு முதல்ல தெரியணும் நமக்கு. அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு இப்போ என்ன எடுத்திருக்கோன்னா, ஒரு டியூப் எடுத்திருக்கேன். அந்த டியூப்குள்ளே எனக்கு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே ஏரியா ஏஏ, இங்கே ஏரியா ஏபி. ஸோ இந்த பாயிண்ட் ஏ அண்ட் இங்கே வந்து பி. இதோடைய ஹைட் ஹச்ஏ, இதோட ஹைட் கிரவுண்டில் வந்து ஹச்பி ரெண்டுமே. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ வால்யூம் உள்ளே வருதோ சேம் வால்யூம் இது வெளியே சைமல்டேனியஸாக வெளியே வருதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ இன்சர்ட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் வெளியவும் போகும் அப்படின்றது அதோடைய அர்த்தம். ஸோ அப்போது நான் ஃபஸ்ட்டு ஏன்ற பாயிண்ட்டில் இந்த மூணு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். மூணு எனர்ஜியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிமிலராக அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அட் பாயிண்ட் ஏல ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், நம்ம ப்ரெஷர்ஸ் தான் எழுத போகிறோம். ப்ரெஷர் ஃபார்மில் என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ அதுலேருந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு வரும். நமக்கு எல்லாமே ஏ பாயிண்ட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் அட் ப்ரெஷர் பாயிண்ட் ஏ, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ வந்து எஃப்ஏ பிஏ. ஏரியா ஆல்ரெடி ஏஏன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போது ஃபோர்ஸ் வேல்யூ என்ன, எஃப்ஏ ஈக்குவல் டு பிஏ ஏஏன்னு கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது தெரியும். ஒர்க் டன் எவ்வளோ நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் ஃபார்மில் என்னது, வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன், ஸோ பிஏ இன்ட்டு டி. அப்போ ஒர்க் டன் ஃபார்மில் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எவ்வளோ தூரம் அதை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோன்றது. ஸோ இப்போ எஃப்ஏ இன்ட்டு டி. ஸோ இந்த டிக்கு மேலே உள்ள வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் இந்த பின்னாடி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் சேர்த்து வால்யூம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இது டி. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஏரியானது வால்யூம். ஸோ பிஏபின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ப்ரெஷர் எனர்ஜியோடைய வேல்யூ தான். இது ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். மேலே கிடைச்சதை டிவைடட் பை வி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ கேன்சல் அவுட் ஆகி பிஏ கிடைக்கும். அதே மாதிரி பெர் யூனிட் ஏரியாவுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா, யூனிட் மாஸ்க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா டிவைடட் பை எம் போடுவோம். ஸோ இப்போ இந்த வி டினோமினேட்டர் கீழே வரும். அப்போ எம் பை வின்னு கிடைக்கும். எம் பை வினா இதோடைய ஃபார்முலா ரோவோடைய வேல்யூ. ரோனா என்னது, டென்சிட்டி. அப்போ அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டியை மீன் பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய ப்ரெஷர் எனர்ஜி வேல்யூ என்னது, பிஏவி நமக்கு ஸ்டார்டிங் கிடச்சிது. அப்போது நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இல்லைன்னா நிறையா ஃப்ளூயிட்ஸோட மாஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தோடைய மாஸையும் கால்குலேட் பண்ணணுன்றதுனால எம்மால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். அப்போ அந்த எம் பை வியை நம்ம ஆல்ரெடி இங்கே என்னென்ன எடுத்துருக்கோம், ரோன்னு சொல்லி எடுத்துருக்கோம். அதே மாதிரி மாற்றி எடுத்திங்கன்னா எம்பிஏ பை ரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் ப்ரெஷர் எனர்ஜியோடைய வேல்யூ. இதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், எம்ஜிஹெச். அப்போ பாயிண்ட் ஏக்கு என்ன போடுவோம், எம்ஜிஹெச்ஏன்னு போடுவோம். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கு ½ mv². வியோடைய வேல்யூ என்னது, பாயிண்ட் ஏல விஏ. அப்போ ½ mva². அப்போ மூணு எனர்ஜியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட டோட்டல் தான் இஏ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு பாயிண்ட் ஏல இருக்கிற எனர்ஜி அதுதான். ஸோ அப்போ மூணோடைய சம் அப்படின்னு சொல்லி போட்டு மூணுக்கும் அந்த ஆன்சரை எடுத்து எழுதியிருப்போம். இதே மாதிரி பாயிண்ட் பியில் எழுதினீங்கன்னா சேம் டேர்ம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் எழுதணும். இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி இந்த பாயிண்டில் இருக்கிற எனர்ஜியும் இந்த பாயிண்டில் இருக்கிற எனர்ஜியும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ இஏ ஈக்குவல் டு இபின்னு சொல்லி போட்டு இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டு சைடும் எம்மை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போட்டுடலாம். ஸோ ஜென்ரலாக எழுதும்போது இந்த ஏ அண்ட் பி நோட்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் பாருங்களேன், பி பை ரோ ஜிஹெச் ½ v². ஸோ அதுதான் இருக்குது. ஸோ இது ஏல இருக்குது, இது பி நோட்டேஷனில் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்.
அப்போ இது ஜென்ரல் எழுதும்போது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான் ஈக்குவல். அப்போ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்னு போட்டுட்டு அந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்து வைக்கும். ஏன்னா 2 பாயிண்ட்லையுமே சேமாக தான் இருக்குது. அப்போனா அந்த டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோ தட்ஸ் ப்ரூவ். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதியிருக்கணும். ப்ரூஃப் போட்டுட்டு ஒர்க் டன் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன்லேருந்து ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் யூனிட் மாஸ்க்கு கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ப்ரெஷர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டு 3ஐயும் சம் பண்ணுறோம் ஏ பாயிண்ட்டுக்கு. இதே மாதிரி சிமிலராக பி பாயிண்ட்டுக்கு இருக்குன்றதையும் மாற்றி எழுதுகிறோம். எழுதிட்டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி 2 ஈக்குவல்னு போட்டுட்டு ஃபைனல் ரிலேஷன் டெரைவ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தஸ் ப்ரூவ்னு நீங்கள் போட்டுடலாம். ஸோ இது இம்பார்ட்டண்டான டீட்டெயில் எப்போயுமே கேட்டுருவாங்க. நிறையா ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்து பயப்படாதீங்க. மொத்தமே இவ்வளோ தான் அதில். ஸோ ஒர்க் டன், ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி 2ஐயும் சம் பண்ணுறோம். சிமிலர் ப்ராசஸ் ஃபார் பி, 2 ஈக்குவல் போடுறோம். ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். கண்டிப்பாக மறக்காமல் படிச்சுடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.